வணக்கம் அண்ட் வெல்கம் டு கனடா ரெசிஎன்பிசி. நான் உங்க ஜெயகலா. நம்ம சயின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். டிஎன் டெட் 2026 நோக்கி ஒரு பயணம் வந்து போயிட்டு இருக்கோம். வருகிற 2026 மே மாசம் வந்து உங்களுக்கு வந்து பிஎட் முடிச்சவங்களுக்குலாம் வந்து டெட் எக்ஸாமோட அடுத்த நோட்டிபிகேஷன் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூலை மாசம் வந்து கட்டாயம் வந்து இருக்கும். ஸோ அதுக்காண்டி இப்பவுமே படிக்க ஆரம்பிச்சாதான் என்ன பண்ண முடியும்னா நீங்க வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா நம்ம யூடியூப் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஃப்ரீயா தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். சரிங்களா? ஓகேவா? ஸோ அதை பயன்படுத்திக்க சொல்லுங்க. ஓகேவா? யூடியூப் பார்த்தே படிச்சவங்களும் பாஸ் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? அதனால இவ்வளவு காசு கட்டி சேர முடியல அப்படிங்கிறவங்களும் படிச்சு பாஸ் பண்ணவங்க இருக்கதான் செய்றாங்க. ஸோ வந்து மறக்காம என்ன பண்ணிருங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ நான் இன்னைக்கு வந்து ரெக்கார்ட் செஷனா சந்திக்கிறேன். இன்னைக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் லெசன் நம்பர் 20 தான் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஒரு லெசன் இல்லைன்னா 2 லெசன் தான் நம்ம வந்து டெய்லி படிக்கிறோம். அதுல இருந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்றோம்னா சால்வ் பண்ணிக்கிறோம். அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா அடுத்து அங்க படிக்கிறோம், டெஸ்ட் போடுறோம். சரியா? ஓகேவா? இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரிவிஷன் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நல்லா வந்து நிறைய பண்ணிக்கலாம், ஸ்கோர் பண்ணிக்கலாம், இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல போயிடலாம். முதல் கொஸ்டின் என்னன்னு பாத்துருவோமா? ப்ளீஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். ரொம்ப ஈஸியான கொஸ்டின், சொல்லுங்க பார்ப்போம். ஆப்ஷன் ஏ வந்து மேல இருக்கு, அது கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. சரியா? நான் 2 சொல்லிடுறேன். பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு என்ன போட்டுடலாம்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாரை போட்டுடலாம்? தமிழ்நாட்டை யாரு பசுமை புரட்சியின் தந்தை யாரு? டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன். சரியா? ஓகேவா? தமிழ்நாட்டுல பசுமை புரட்சியின் தந்தை வந்து எம்.எஸ். சுவாமிநாதன். அதே இது உலக அளவுல பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டாக்டர் நார்மன் இ போர்லாக் அப்படிங்கிறார். சரியா? கொஸ்டினை நல்லா பார்த்துட்டு சொல்லணும். சரியா? நமக்கு வந்து தமிழ்நாட்டுல கேட்டிருக்காங்களா, உலக அளவுல கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறது வந்து சொல்லணும். சரிங்களா? ஓகேவா? அதாவது நமக்கு சுதந்திரம் கிடைச்சது என்னைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1947 ஆகஸ்ட் 15. இது என்ன இருக்கு, இதுல வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகேவா? சுதந்திரம் கிடைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆஹ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆஹ் இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னா ரொம்ப வந்து நலிந்து போயிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆங்கிலேயர்கள் படுத்துற பாடு அப்படி. சரியா? ஓகேவா? சாப்பிடறதுக்கு ஒழுங்கா சாப்பாடு கிடைக்காது, ஆனா வேலையை மட்டும் நல்லா வந்து வாங்கிட்டு வருவாங்க. ஸோ இருக்கக்கூடிய மனுஷங்க எல்லாம் பசியினால பட்டினியினால என்ன பண்றாங்க அப்படின்னா இறக்க வேண்டிய சூழ்நிலை வந்து வருது. ஸோ ஒரு பஞ்சம் மாதிரி கிரியேட் ஆகுது. இதுல இருந்து தப்பிக்கணும், மக்களை காப்பாற்றணும். அப்ப என்ன பண்ணணும்? விவசாயத்துல பண்ணாதான் சாப்பிட முடியும். விவசாயம் பண்றதுக்கு அரிசி விளையிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது? 6 மாசம் ஆகுது. அதுதான், ஆமா 6 மாசம் ஆகுது வைங்க. ஓகேவா? எனக்கு கரெக்டா தெரியாது. ஒரு வருஷத்துக்கு வந்து 3 தடவை விளைவிச்சாங்க அப்படின்னு தான் இருக்கு. ஓகேவா? அதாவது முப்போகம் விளைவித்தல் அப்படின்னு தான் பேசியிருக்கோம். அந்த அதாவது அந்த மழை எல்லாம் நல்லா காலங்கள் பருவமழை எல்லாம் நல்லா ஒழுங்கா வந்துச்சுன்னா 3 தடவை வந்து விளைச்சல் நடக்குமா. அப்படி இல்லைன்னா 2 தடவை அதுக்கு ஏத்தாப்புல மழை பெய்யறது பொறுத்து நடந்திருக்கு. ஓகேவா? அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்றாருன்னா எனக்கு வந்து ஷார்ட் டேர்ம்ல வந்து என்ன ஆகும்னா அரிசி வந்து கிடைக்கணும். அதுவும் வந்து எனக்கு வந்து ஒரு 6 மூட்டை விளையுதுன்னா எனக்கு வந்து 12 மூட்டை டபுளா வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னவர் தான் என்ன பண்றாருன்னா பசுமையில ஒரு புரட்சி வந்து பண்றாரு. விவசாயத்துல ஒரு புரட்சி வந்து பண்றாரு. என்ன பண்றாரு? 6 மாசம் விளைவிக்க டைம் ஆகுதுன்னா 3 மாசத்துலயே விளைஞ்சிரும். 6 மூட்டை நெல் வருதுன்னா இங்க 12 மூட்டை நெல் கிடைக்கும். சைஸ் பெருசா அந்த மாதிரி நிறைய என்ன பண்ணியிருப்பாருன்னா அதுதான் வந்து பசுமை புரட்சி அப்படிங்கிறது பண்ணியிருப்பாரு. நம்ம தமிழ்நாட்டுல பண்ணது வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா நம்ம இந்தியால வந்து பண்ணது வந்து சுவாமிநாதன். உலக அளவுல பண்ணது வந்து டாக்டர் நார்மன் இ போர்லாக். ஓகேவா? சரி, ஓகே. அப்புறம் நம்ம ஆழ்வார்னு ஒருத்தர் இருக்காரு. இவர் யாருங்க? நம்ம ஆழ்வார் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. இயற்கை வழியில விவசாயம் பண்ணவர். அது என்ன இயற்கை வழின்னு கேட்டோம்னா செயற்கை உரங்கள் பயன்படுத்தாம இயற்கை உரங்களை பயன்படுத்தி விவசாயம் பண்ணவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆழ்வார். ரொம்ப பிரபலமான ஆளு. சரியா? முக்கியமான ஆளும் கூட. சரியா? ஓகே. 2வது கொஸ்டின் பாருங்க. which sweet varieties are introduced in India from Mexico? மெக்சிகோவில இருந்து இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட அரைக்குள்ள கோதுமை ரகங்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்லுங்க. அரைக்குள்ள கோதுமை ரகங்கள் இதுல எல்லாமே எப்படி இருக்குன்னா ஆப்ஷன் ஏ வந்து மேல இருக்கு, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இதுல மட்டும் என்ன இருக்குன்னா ஆப்ஷன் ஏ வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் மேல மேல இருக்கு. ஸோ வந்து பாத்துட்டோம். அதாவது ஹைபிரிட் வெரைட்டின்னு சொல்றோம்ல, ஹைபிரிட் வெரைட்டில அரைக்குள்ள கோதுமை ரகங்கள் வந்து எது அப்படின்னு கேட்காங்க. சரியா? ஆன்சர் வந்து இதுக்கான ஆன்சர் என்னது? சொனாலிகா அண்ட் கல்யாண் சோனா அப்படிங்கறதா வந்து கரெக்ட். சரியா? சொனாலிகா மற்றும் கல்யாண் சோனா அப்படிங்கறதா வந்து கரெக்ட். சரியா? ஓகேவா? 3வது விஷயம் பார்க்கலாம். ரைஸ் வெரைட்டி IR8 ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் இன் விச் கண்ட்ரி? IR8 என்ற நெல் ரகம் முதலில் எந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்காங்க.
இந்தியாவா, மெக்சிகோவா, பிலிப்பைன்ஸா, சைனாவா? சரியா, ஓகேவா? சொல்லுங்க பாப்போம். ஐயாறு அப்படிங்கக்கூடிய அரிசி வகை எந்த நாட்டுல வந்து முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டது? சரியா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது எங்க இருந்து? பிலிப்பைன்ஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. சரியா, ஓகேவா? எங்க? பிலிப்பைன்ஸ். சரியா, ஓகே. 4வது கொஸ்டின். ஹூ இஸ் ரெஃபர்ட் டு அஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரீவல்யூஷன்? வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாரு அப்படின்னு கேட்டாங்க. அதான் நம்ம யாரை போடணும்? எம்.எஸ். சுவாமிநாதனை போடணுமா, நார்மன் இ போர்லாக போடணுமா, இல்லைன்னா குரியனை போடணுமா? ஓகேவா, ஆன்சர் வந்து எதுனா இந்தியன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இது யாரு? டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன். இவர்தான். சரிங்களா, இவர்தான். உலக அளவுலன்னு கேட்டாங்கன்னா நார்மன் இ போர்லாக். இந்த குரியன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒயிட் ரெவல்யூஷனோட தந்தை. வெண்ணை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டாங்க. பால்ல புரட்சி பண்ணது வந்து யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வர்கீஸ் குரியன். சரியா, நல்லா நினைச்சுக்கோங்க. பால்ல புரட்சி பண்ணது யாரு? நம்ம வர்கீஸ் குரியன். ஓகேவா, சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 5வது கொஸ்டின் பார்க்கலாமா? which of the following is a fungal disease resistant variety of wheat அப்படின்னு கேட்டாங்க. அதாவது பின்வருவனவற்றில் பூஞ்சை கால நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்ட கோதுமை ரகம் வந்து என்னது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஆப்ஷன் ஏ மேல இருக்கு, கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரியா, பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. இது வந்து ஒரு டப்பால கொடுத்துருப்பாங்க. டப்பால கொடுத்துறது கஷ்டமா தான் இருக்கும், ஆனா படிக்கணும், வேற வழி இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா படிங்க, நமக்கு நிறைய டைம் வந்து இருக்கு. சரியா, ஓகேவா? பூஞ்சை கால நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்ட கோதுமை ரகம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்சர் என்னதுப்பா? ஆன்சர் வந்து என்னது? ஹீம்கிரியா, பூசா கோமலா, இல்ல பூசா சதாபகரா, இல்ல பூசா சுப்ராவா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்சர் வந்து என்னது பாத்தீங்கன்னா ஹீம்கிரி. சரி, ஆன்சர் வந்து என்னது? ஹீம்கிரி அப்படிங்கறதா வந்து இந்த ஃபங்கல் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி ஆஃப் வீட் அப்படிங்கிறது. 6வது கொஸ்டின் பார்க்கலாமா? பூசா கரன் இஸ் a variety of dash resistant to rust and hilbent. பூசா சரண் என்பது துருநோய் மற்றும் ஹில்பெண்ட் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்ட எந்த ரகம் ஆகும்? கோதுமையா, கடுகா, இல்லைன்னா காராமணியா, இல்லைன்னா நெல்லா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஆன்சர் வந்து என்னதுப்பா? இந்த லெசன் வந்து எல்லாமே ஹைபிரிட் வெரைட்டி பேரா இருக்கிறேன். ஓகேவா, தெரிஞ்சுக்கோங்க. பட் ஆனா சில படிக்கல அப்படின்னா நம்ம கொஸ்டின் பார்த்தா தெரிஞ்சுக்கோங்க. சரியா, ஓகேவா? ஆன்சர் வந்து என்னதுன்னா ரஸ்ட் அண்ட் ஹில்பெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பூசாக்கரன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது பேர் கோதுமை தான். சரியா, கோதுமை. சரியா, ஓகேவா? அதாவது ஒரு நோய் வரும், என்ன நோய் வரும் சொல்லி கேட்டீங்கன்னா ரஸ்ட் அண்ட் ஹில்பெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அத வந்து அந்த நோயை வந்து எதிர்த்து ஒரு வெரைட்டியை வந்து உருவாக்கியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு தேயிலை இருக்குல்ல, தேயிலை. இந்த தேயிலை வந்து எங்க விளைவிப்பாங்கன்னா நம்ம ஊட்டி, கொடைக்கானல் மலை பிரதேசங்கள்ல விளைச்சல் வந்து பண்ணுவாங்கன்னு தெரியும். அந்த இடத்துல வந்து எப்படின்னா அந்த மலை அப்படின்னா என்ன இருக்கும், சறுக்கு மாதிரி இருக்கும். அதாவது அதுக்கு வந்து தண்ணி வந்து அதிகமா தேங்கக்கூடாது. தேங்குனா அழுகி போயிடும். ஆனா அதிகமா தண்ணி தேவைப்படும். சரியா, அதனாலதான் தண்ணி ஊத்துனோடனே வடிஞ்சு போற மாதிரி வச்சிருப்பாங்க. அப்போ அதுக்கு வந்து அந்த தண்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா அப்படி சொல்லி ஒரு ஹைபிரிட் வெரைட்டி பண்ணிருப்பாங்க, உருவாக்குவாங்க. அப்படி உருவாக்குறது பூசாக்கரன் அப்படின்னு சொல்லி பேர். இதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே. டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி அப்படிங்கறதா வந்து விஷயம். 7வது விஷயம் பார்க்கலாமா? பிரீடிங் கிராப்ஸ் வித் ஹையர் லெவல்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் புரோட்டீன் இஸ் கால்டு. அதிக அளவிலான வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் புரதங்களுடன் பயிர்களை உருவாக்குவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உதாரணத்துக்கு ஒரு இதை சாப்பிட்டா, அரிசியை மட்டுமே சாப்பிட்டா ஒரு சத்து தான் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? கார்போஹைட்ரேட் கிடைக்கும். அரிசியிலே வந்து ஒரு விட்டமின் ஏ வச்சு, இல்லைன்னா ஏதோ ஒரு மினரல்ஸை வச்சு, இந்த மாதிரி 2-3 டைப் ஆஃப் விஷயங்கள் வந்து கிடைக்க வைக்கிறதா இது வந்து என்ன பேர் அப்படின்னு கேட்காங்க. மியூட்டேஷன் பிரீடிங்கா, இல்லைன்னா பயோஃபார்டிபிகேஷன் உயிர் வளம் ஏற்றமா, இல்ல பாலிப்ளாய்டு பிரீடிங்கா, இல்லைன்னா இன் பிரீடிங்கா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. என்னவா இருக்கும்? யோசிச்சா, அதாவது ஒரு இதை சாப்பிட்டா 2-3 சத்துக்கள் வந்து கிடைக்கிற மாதிரி பண்றதுக்கு பேர் என்ன அப்படிங்கறத நமக்கு வந்து கொஸ்டின் கேட்கறாப்ல. சரியா, பேர் என்னப்பா? ஆன்சர் என்ன? அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதற்கான பெயர் வந்து பயோஃபார்டிபிகேஷன். உயிரூட்ட சத்தேற்றம்னு சொல்லி தமிழ்ல இருக்கும், உயிர் வளம் ஏற்றம்னு சொல்லி இருக்கு. ஓகேவா, அதாவது கேரட்டை சாப்பிட்டோம்னா 2-3 விட்டமின் கிடைக்கிற மாதிரி, அரிசி சாப்பிட்டோம்னா கூட 2 சத்துக்கள் கிடைக்கிற மாதிரி. ஓகேவா, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. 8வது கொஸ்டின் பாருங்க. அட்லஸ் 66 இஸ் a protein rich variety of which crop? அட்லஸ் 66 என்பது எந்த பயிரின் புரதம் செறிந்த ரகம்? இந்த போலி 65 சிக்கன் 65 சொல்ற மாதிரி இருக்குல்ல. அட்லஸ் 66 அப்படிங்கிறது புரோட்டீன் ரிச் வெரைட்டியால என்ன கிராப்? மக்காச்சோளமா, கோதுமையா, நெல்லா, இல்லைன்னா கடுகா அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகே, ஆப்ஷன் வந்து மேல ஒண்ணு இருக்கு, பாத்துக்கோங்க. சரியா, ஓகேவா? அட்லஸ் 66ங்கிறது என்னதுப்பா?
மக்காச்சோளமா, கோதுமையா, நெல்லா, கடுகா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஆன்சர் வந்து என்னதுன்னா கோதுமை. சரியா? என்னது? கோதுமை. ஓகேவா? 9வது கொஸ்டின் பார்ப்போமா? The process of introducing a plant from its place of origin to a new area is called. ஒரு தாவரத்தை அதன் பிறப்பிடத்திலிருந்து புதிய இடத்திற்கு அறிமுகப்படுத்தும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சொல்லுங்க. The process of introducing a plant from its place of origin. உதாரணத்துக்கு ஐயாரெட்டு அரிசி வந்து பிலிப்பீன்ஸ்ல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதை இந்தியால வந்து அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா, அதோட சொந்த ஊர் என்னது? பிலிப்பீன்ஸ். அதை இந்தியால வந்து அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா அது பேர் என்ன சொல்றோம்? சிம்பிளான பேர் தான். சரியா? ஆன்சர் வந்து என்னது? பிளான்ட் இன்ட்ரடக்ஷன். அவ்வளவுதான். சரியா? மத்தபடி ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஈஸியா தான் இருக்கு. 10வது கொஸ்டின் பாருங்க. பியூர் லைன் செலக்ஷன் இன்வால்வ் செலக்டிங் டெசண்டன்ஸ் ஃப்ரம் a single. தூய வரிசை தேர்வு என்பது ஒரு தனி டேஷிலிருந்து பெறப்பட்ட சந்ததிகளை தேர்ந்தெடுப்பதை உள்ளடக்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து பியூர் லைன் செலக்ஷன் இன்வால்வ்ஸ் என்ன சொல்றோம்? கிராஸ் பாலினேட்டட் பிளான்டா, செல்ஃப் பாலினேட்டட் பிளான்டா, ஹைபிரிட் பிளான்டா, மியூட்டன்ட் பிளான்டா அப்படின்னு கேட்கும். ஆன்சர் வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூர் லைன் செலக்ஷன் அப்படிங்கிறது செல்ஃப் பாலினேட்டட் பிளான்ட். தன்மகரந்த சேர்க்கை தாவரம் வந்து. 11வது கொஸ்டின் பாருங்க. விச் ஆர்கானிசம் வாஸ் ப்ரொடியூஸ்ட் பை கிராசிங் எ மேல் டாங்கி அண்ட் ஃபீமேல் ஹார்ஸ். ஆண் கழுதை மற்றும் பெண் குதிரைக்கு இடையே கலப்பு செய்து உருவாக்கப்பட்ட உயிரினம் பெயர் என்னது? கிண்ணியா, மியூலா, லிகரா, இல்லைன்னா டைகானா? சொல்லுங்க பாப்போம். இது ஈஸி தான். கழுதையும் குதிரையும் கலந்து விட்டா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறத கொஸ்டின் கேட்கறாப்புல. என்ன கிடைக்கும் சொல்லுங்க. அதாவது இந்த மாதிரி எதுக்கு வந்து இந்த மாதிரி ஹைபிரிடைசேஷன் புதுசா ஒரு புது வெரைட்டியை ஏன் வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு கழுதை இருக்குல்ல, கழுதை பொதி சுமக்கும். நல்லா எப்படி இருக்கும்? பொதி சுமக்கும். ஆனா நோய் எதிர்ப்பு சக்தி அதுக்கு உண்டான்னு சொல்லி கேட்டோம்னா அதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மி. அதே இது குதிரை எப்படி இருக்கும்னா அதோட உடம்பே எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கான்னு சொல்லி கேட்டோம்னா அதோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ஆமா, அதாவது குதிரைக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். ஆனா அது என்ன பண்ணாதுன்னா பொதி சுமக்காது. அப்ப இதை ரெண்டத்தையும் கலந்து விட்டா ஊடையில ஒரு ரகம் வருது. அது பேர் தான் என்ன சொல்றோம்? கோவேரி கழுதை நியூலுன்னு சொல்லி சொல்றோம். இது என்ன பண்ணும்னா ஒரு மீடியமான ஹைட்டு. கழுதை கட்டையா இருக்கும், குதிரை ஹைட்டா இருக்கும், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது ஒரு மீடியமான ஹைட்ல நல்லா பொதி சுமக்கிற மாதிரி நல்லா நோய் எதிர்ப்பு சக்தியோட இருக்கிற மாதிரி உருவாக்குறதா என்ன சொல்றோம்னா அந்த மியூல் கோவேரி கழுதை அப்படிங்கறத சொல்றாங்க. சரியா? 12வது கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த ஃபர்ஸ்ட் மேன்மேட் செரலஸ் அதனால உருவாக்கப்பட்ட முதல் தானியம் என்னது அப்படின்னு சொல்லிக்கலாம். மனுஷன் வந்து ஹைபிரிட் வெரைட்டில உருவாக்குன முதல் தானியம் பேர் என்ன அப்படிங்கிறது கேட்காங்க. கோல்டன் ரைஸா, கிரிட்டிகேலா, ஹைபிரிட் மெய்ஸா, இல்லைன்னா ஷர்பதி சொனாராவா? ஆன்சர் இருந்ததுப்பா. முதல் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் தானிய வகை வந்து என்னதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆன்சர் வந்து கிரிட்டிகேல். ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரிட்டிகேல். இது வந்து கிட்டத்தட்ட நம்ம பிஸ்கட் மேரிகோல்டு பிஸ்கட் எல்லாம் விளம்பரம் வரும்ல, அப்ப கோதுமை மாதிரி ஒண்ணு கேட்பாங்க. சரியா? அது இல்ல, அது இல்ல, சாரி. ஓகேவா? அது வேற. ஓகேவா? சரி, ஓகே. 13வது கொஸ்டின் பாருங்க. அட்டாமிக் கார்டன் இஸ் a method used in which type of breeding? அணுத்தோட்டம் என்பது எந்த வகை பயிர் பெருக்க முறையில் பயன்படுத்தப்படுகிறது? சொல்லுங்க. 13வது கொஸ்டின் ஆன்சர் எடுப்பா. 13வது கொஸ்டினுக்கு ஆன்சர் அட்டாமிக் கார்டன் இஸ் a method used in which type of breeding? ஓகேவா? 4 ஆப்ஷன் இருக்கு. 4 ஆப்ஷன்ல எது வருதுன்னு பாருங்க. ஆன்சர் வந்து என்னதுன்னா மியூட்டேஷன் பிரீடிங். அதுன்னு என்ன அர்த்தம்னா கதிர்வீச்சுகள் மூலமா திடீர் மாற்றம் ஏற்படுது. இப்போ உதாரணத்துக்கு ஹிரோஷிமா நாகசாகில என்ன பண்ணாங்க அப்படின்னா குண்டு போட்டாங்க. குண்டு போட்டதுல இருந்து என்ன ஆச்சு அப்படின்னா புல் பூச்சி கூட முளைக்கல. அங்க உள்ள குழந்தைங்க எல்லாம் எப்படி பிறக்காங்க அப்படின்னா ஊனமா பிறக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். காரணம் அவங்களோட செல்கள், இனப்பெருக்க செல்கள் வந்து பாதிப்படைஞ்சதுன்னா அந்த குழந்தைங்க வரைக்கும் என்ன இருக்குன்னா அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். சரியா? அதே மாதிரி இவங்க என்ன கேட்காங்கன்னா ஹைபிரிட் வெரைட்டி தயாரிக்கிறதுக்கு இந்த மாதிரி கதிர்வீச்சை யூஸ் பண்ணி பயன்படுத்துவாங்க. அதுக்கு பேர் என்ன அர்த்தம்னா சடுதி மாற்ற பயிர் பெருக்கம். அப்ப என்ன ஆகுது? இந்த ரேடியேஷன் பட்டோன்னு என்ன ஆகுதுன்னா திடீர்னு மாற்றம் வருது. ரேடியேஷனை பட்டோன்னு கொஞ்சம் ஒரு செல் வந்து ரெண்டா பிரிய வேண்டியது 3 4 கண்ட மணிக்கு என்ன ஆகும்னா மல்டிப்ளை ஆகும். சரியா? ஓகேவா? ஃபாஸ்டா வந்து மல்டிப்ளை ஆகும். திடீர் மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். அதுதான் வந்து கொஸ்டின்ல கேட்கறாங்க. சரியா? ஓகேவா? 14வது கொஸ்டின் பார்க்கலாமா? வாட் ஆர் மியூட்டாஜன்ஸ்? தள்ளி மாற்ற தூண்டிகள் என்றால் என்ன?
மியூட்டஜன்ஸ் அப்படிங்கிறதுக்கு பேர் என்ன? மியூட்டஜன்ஸ் அப்படிங்கிறதுக்கு பேர் என்ன? சொல்லுங்க பாப்போம். மியூட்டஜனுக்கு ஜீன்ஸ் தட் காஸ் டிசீஸ் ஆர் ஃபேக்டர்ஸ் தட் இன்டியூஸ் மியூட்டேஷனா, growth ஹார்மோன்ஸா, ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஆன்சர் வந்து சடுதி மாற்றத்தை தூண்டும் காரணிகள். பிசிக்கல் மியூட்டஜன்ஸ் அது வந்து கதிர்வீச்சா இருக்கலாம். கெமிக்கல் மியூட்டஜன்ஸ் இப்போ உதாரணத்துக்கு பழங்கள் பழுக்க வைக்கிறதுக்கு ஒரு ஸ்ப்ரே அடிக்குமா அதே மாதிரி இருக்கலாம். சரியா, அந்த மாதிரி இருக்கிறது வந்து சொல்லுவாங்க. சரியா, ஓகேவா. 15வது கொஸ்டின் பார்ப்போமா. ட்ரிட்டிகேல் வாஸ் கிரியேட்டட் பை கிராசிங் வீட் அண்ட் டேஷ். ஓகேவா. ட்ரிட்டிகேல் என்பது கோதுமையை எதனுடன் கலப்பு செய்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு கொஸ்டின் கேட்காங்க. என்ன பார்த்தோம்னா ட்ரிட்டிகேல் அப்படிங்கிறது மனுஷனால ஹைபிரிடைசேஷன் மூலமா உருவாக்குன முதல் தானிய வகை அப்படின்னு பார்த்தோம். அது வந்து எதையும் கலந்து விட்டாங்க. ஒண்ணு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா கோதுமைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இன்னொன்னு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா என்ன கேட்காங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஆன்சர் வந்து என்னது? ரை. ஆன்சர் வந்து என்னது? ரை. நான் சொன்னேன் அந்த மேரிகோல்டு பிஸ்கட்ல வந்து கோதுமை மாதிரி ஒண்ணு விளம்பரத்துல வரும். அது வந்து இந்த ரை தான். சரியா, ஓகேவா. கோதுமை தான் நமக்கு தெரியும். இந்த ரைங்கிறது இந்த கோதுமை மாதிரி இப்படி நெருக்கிறதுக்கமா இருக்கும். இதை எழுதி கலந்து விட்டு வந்ததுதான் என்ன சொல்றோம்னா ட்ரிட்டிகேல் அப்படிங்கறத வந்து சொல்றோம். இந்த ட்ரிட்டிகேலை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மனுஷன் உருவாக்குற முதல் தானிய வகை. இதோட அணு எண் அதாவது குரோமோசோம் நம்பர். இப்ப உதாரணத்துக்கு மனுஷனோட குரோமோசோம் நம்பர் எத்தனைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மனுஷனுக்கு எத்தனை குரோமோசோம் இருக்கு தெரியும். நம்பர் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. மனுஷனுக்கு 46 குரோமோசோம் இருக்கு. அதே மாதிரி ட்ரிட்டிகேலுக்கு எத்தனை குரோமோசோம் இருந்துச்சுன்னா 21 குரோமோசோம் இருந்துச்சு. இந்த 21 குரோமோசோமா இருக்கும்போது அதோட சைஸ் வந்து சிறுசாகவும் மலட்டுத்தன்மை உள்ளதாகவும் இருக்கு. அதனால என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு கெமிக்கல் அப்ளை பண்ணி என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதோட குரோமோசோம் நம்பரை டபுள் ஆக்கியிருப்பாங்க. குரோமோசோம் நம்பர் 42 ஆக்கியிருப்பாங்க. அப்போ என்ன கெமிக்கல் வந்து போட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன். சரி, என்ன கெமிக்கல் போட்டாங்க அந்த குரோமோசோம் நம்பர் டபுள் ஆச்சு அப்படிங்கறது கேட்காங்க. சரியா, போட்டுவிடுங்க. 16வது கொஸ்டின். சரியா, ஓகேவா. 16வது கொஸ்டின். The process of producing an exact copy of biological identity is called. ஒரு உயிரியல் அமைப்பின் சரியான நகலை உருவாக்கும் செயல்முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சொல்லுங்க பாப்போம். எக்ஸாக்ட் காப்பி ஆஃப் பயாலஜிக்கல் ஐடென்டிட்டி இஸ் கால்டு. ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி அப்படியே வந்து ஒரு உயிரினத்தை எடுத்தோம்னா அது பேர் என்ன சொல்றாங்க? ஹைபிரிடைசேஷனா, குளோனிங்கா, இல்லைன்னா மியூட்டேஷனா, இல்ல செலக்ஷனா அப்படின்னு கேட்காங்க. ஆன்சர் வந்து என்னதுப்பா? ஆன்சர் வந்து என்னது? குளோனிங். சரி, ஆன்சர் வந்து என்னது? குளோனிங் அப்படிங்கிறதா வந்து கரெக்ட். ஓகேவா, குளோனிங். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. 17வது கொஸ்டின். Which was the first mammal created by cloning using the somatic cell nuclear transfer technique? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. உடல் செல் உட்கருமற்ற நுட்பத்தை பயன்படுத்தி குளோனிங் முறையில் உருவாக்கப்பட்ட முதல் பாலூட்டி என்னதுன்னு கேட்காங்க. நல்லா யோசிச்சு சொல்லணும். உங்களுக்கு தெரியும் ஆனா சொல்லணும். சரியா, ஓகேவா. முதல் பாலூட்டி சொமாட்டிக் செல் நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர் டெக்னிக் யூஸ் பண்ணி உருவாக்குற முதல் பாலூட்டி பேர் என்னன்னு சொல்லி கேட்காங்க. லைகரா, மியூலா, டாலியா இல்லைன்னா ஐயாரெட்டு அரிசியா? அரிசி எப்படி பாலூட்டியா இருக்கும்? மியூலா, லைகரா இல்லைன்னா டாலி ஷீப்பா என்னன்னு சொல்லுங்க. ஓகேவா. குளோனிங் முறையில முதல்ல உருவாக்குறாங்க. என்ன உருவாக்குறாங்க அப்படின்னா டாலி. சரியா, டாலின்னு சொல்லக்கூடிய செம்மறி ஆடை உருவாக்குனாங்க. ஓகேவா. செம்மறி ஆட்டுக்கு வந்து வாய்ப்பகுதி வந்து வெள்ளை கலர்ல தான் இருக்கணும். ஆனா வாய்ப்பகுதியில கருப்பு கலர்ல இருக்கிற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா உருவாக்குறாங்க. சரியா, இந்த மாதிரி குளோனிங் மூலமா ஒட்டுரகம் மூலமா இந்த மாதிரி உருவாக்குறது வந்து நல்லதான்னு கேட்டா MS சுவாமிநாதன் என்ன சொல்லியிருப்பாருன்னா தற்செயலத்துக்கு வேற வழி இல்லாம இந்த மாதிரி ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா என்ன பண்ணக்கூடாதுன்னா இதை வந்து ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணா சைட் எஃபெக்ட் வந்து இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. அதை வந்து என்ன பண்ணிருக்கணும், டிராப் பண்ணிருக்கணும். அதாவது மனுஷனோட இனப்பெருக்கம் அப்படிங்கிறது பண்ணி மனுஷங்கிற ஒரு உயிரினம் தப்பிச்சதுக்கு அப்புறம், அதாவது உயிரோடு தப்பிச்சதுக்கு அப்புறம் இதை வந்து விட்டுருங்கப்பா, நார்மலாவே உணவு வந்து விளை வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஏன்னு கேட்டோம்னா இந்த மாதிரி நோய் வரும்னு நம்ம சொல்ல முடியாது, அதெல்லாம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுல இவர் வந்து இந்த டாலியை வந்து சும்மா முதல்ல செக் பண்ணி பார்த்தாரு. இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும், இது வந்து கடைசியில் செத்து போயிடும். 6 வருஷம் 3 மாசம் தான் இது வந்து உயிரோட இருக்கும். 6.83 இயர்ஸ் வரைக்கும் இது வந்து உயிரோட இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்னா நுரையீரல் நோய் வந்துடும், லங் டிசீஸ் அப்படிங்கிறது வந்து செத்து போயிடும். சரியா, அதனால இப்ப உதாரணத்துக்கு நாட்டுக்கோழி நல்லதா லெக்கான் கோழி நல்லதான்னு கேட்டா நாட்டுக்கோழி தான் நல்லது. லெக்கான் கோழி வந்து நோய் வந்தா என்ன ஆகுதுன்னா தாக்கு பிடிக்காது, செத்து போயிடும். சரியா, அது மாதிரிதான் என்ன ஆகணும், குளோனிங் முறையில எது உற்பத்தி பண்ணாலும் அது வந்து என்ன ஆகணும், ரொம்ப நாள் தாக்கு பிடிக்காது, செத்து போயிடும். இதை கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னா டாக்டர் அயன் வெல்மெட். யாருங்க? டாக்டர் அயன் வெல்மெட். இவர் தான் இந்த டாலியோட செம்மறி ஆடை வந்து உருவாக்குறவர்.
சரியா? ஓகேவா? சரி, ஓகே. குளோனிங் மூலமா உருவாக்குனது டாலி. அது கண்டுபிடிச்சவர் ஐன் வில்மட். எவ்வளவு நாள் வாழ்ந்துச்சுன்னு கேட்டா 6.3 இயர்ஸ். லங் டிசீஸ்னால, நுரையீரல் நோயினால இதாயிட்ட செத்துவி. 18வது கொஸ்டின் பாருங்க. மாலிகுலர் சிஸ்டர் ரெஃபர்ஸ் டு விச் ஆர் த ஃபாலோயிங் என்சைம்ஸ்? மூலக்கூறு கத்தரிக்கோள் என்பது பின்வரும் எந்த உத்திகளை குறிக்கிறது? சொல்லுங்க. டிஎன்ஏ லைகேஸா, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமா, டிஎன்ஏ பாலிமரேஸா, ஹெலிகேஸா? இது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். என்னோட வீடியோ வந்து ரெகுலரா வந்து பாத்துட்டு இருந்தீங்கன்னா நான் வந்து பேசியிருந்திருப்பேன். ஓகேவா? ஓகே. நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல லெசன் 1 தான் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம். சரிங்களா? 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போறோம். ரிவர்ஸ்ல தான் போறோம். ஸோ வந்து பார்க்கணும். ஏன் வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா லெசன் அதிகமா இருக்கும். நமக்கு வந்து வெயிட்டேஜ் அதிகம். நிதானமா என்ன பண்ணிக்கலாம்னா படிச்சுக்கலாம். சரிங்களா? அதே 6th இருந்து ஆரம்பிச்சு போலாம். ஈஸியா இருக்கும். ஆனா போர்ஷன்ஸ் வந்து ஹெவியா எங்க வெயிட்டேஜ் அதிகமோ அது வந்து கொஞ்சம் ட்ரெயின் ஆகும். போக வந்து டயர்ட் ஆகும்ல. அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து 10th இருந்து போயிட்டு இருக்கேன். சரியா? மாலிகுலர் சிஸ்டம்னு சொல்லி எதை சொல்றோம்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். அதாவது கத்திரிக்கோள் என்ன பண்ணும்? வெட்டுமா? அது மாதிரி இது என்ன பண்ணும்? வெட்டும். அது பேர் தான் என்ன சொல்றோம்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். ஓகேவா? எத்தனாவது கொஸ்டின்? 18 கொஸ்டின் பார்த்துக்கோமா? 19வது கொஸ்டின் பாருங்க. The small circular double-stranded DNA molecule found in the cytoplasm of a bacteria is called என்னதுப்பா? போட்டு விடுங்க. The small circular double-stranded DNA molecule found in the cytoplasm of a bacteria is called என்ன சொல்றோம்? பிளாஸ்மிடா, நியூக்ளியஸா, ஆர்என்ஏவா, புரோட்டீனா? அதாவது டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படின்னு பேர். டிஎன்ஏ பன்மயமாக்கம். அதுல வந்து நிறைய என்சைம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த என்சைம்ஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது பாதிச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகேவா? இப்ப இங்க வந்து என்ன சொல்றோம்னா ஆன்சர் வந்து என்னன்னா பிளாஸ்மிட். சரி, ஆன்சர் வந்து என்னது? ஆன்சர் வந்து பிளாஸ்மிட். ஓகேவா? 20வது கொஸ்டின் பார்ப்போமா? Which enzyme is used to join the broken DNA fragments? அந்த வெட்டின டிஎன்ஏவை ஒட்டுறதுக்கு வந்து என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்காங்க. ஒட்டுறதுக்கு என்ன யூஸ் ஆகும்? ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோமேட்ரிஸா, டிஎன்ஏ லைகேஸா, அமிலேஸா, பெப்சினா அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சர் வந்து வெட்டுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் பார்த்தோம். அப்போ ஒட்டுறதுக்கு கம் மாதிரி பயன்படுத்துறது என்னது சொல்லி பாத்தீங்கன்னா இதற்கான ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணியாச்சா? கெஸ் பண்ணியாச்சா? ஆன்சர் என்னது? ஒட்டுறதுக்கு டிஎன்ஏ லைகேஸ். சரியா? அந்த ஒட்டுறதுக்கு வந்து என்ன யூஸ் ஆகுது? டிஎன்ஏ லைகேஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. சரிங்களா? 21வது கொஸ்டின் பார்க்கலாம். சரியா? The undifferentiated mass of the cells that have the potential to develop into any type of specialized cell are called. எந்த வகையான குறிப்பிட்ட செல்லாகவும் மாறும் திறன் கொண்ட வேறுபாடு அடையாத செல்களின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? Undifferentiated mass of the cells that have the potential to develop into any type of specialized cell are called ஆர்பிசியா, நர்வ் செல்லா, ஸ்டெம் செல்லா, மசில் செல்லா அப்படின்னு கேட்காங்க. சொல்லுங்க. எல்லாமே ஹைபிரிடைசேஷன் வச்சு தான் ஓடுது. வா ஓகே, சொல்லுங்க பாப்போம். ஆன்சர் என்னதுப்பா? ஆன்சர் வந்து என்னதுன்னா ஸ்டெம் செல்ஸ், கூர்த்தணுக்கள் அப்படின்னு பேர். இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த தொப்புள் கொடியில இருந்து எடுக்கக்கூடிய அந்த செல்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா பேங்க் மாதிரி ஒரு இடம் இருக்கு. இப்போ பிளட் பேங்க்னு சொல்லுவாங்க, ரத்த வங்கி. அது மாதிரி இதுக்குன்னு ஒரு பேங்க் வந்து இருக்கும். அது வந்து மாசம் மாசம் ஒரு பர்டிகுலர் டேர்முக்கு வந்து இவ்வளவு காசு கொடுத்து என்ன பண்ணா மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இந்த செல்கள்ல இருந்து எடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம உடல் உறுப்புகளை வந்து உருவாக்கிக்கலாம். இல்லைன்னா மனுஷன் மாதிரியே ஒரு உயிரினத்தை வந்து உருவாக்கலாம். எதுக்கு இந்த மாதிரி உருவாக்கலாம் அப்படின்னு கேட்டலாம். இப்போ சில பேருக்கு வந்து கிட்னி ஃபெயில் ஆகுது. சரியா? அதான் ஒண்ணு உறுப்புகள் வந்து செயலிழந்து போகலாம். ஏன்னா ஆக்சிடென்ட் ஆகி கை கால்கள் ஏதாவது ஒண்ணு போகலாம். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்? அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ அந்த கிட்னி எல்லாம் வந்து ஒருத்தர் இருந்து இன்னொருத்தருக்கு வந்து மாத்தும் போது செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரிஜெக்ட் ஆயிட்டு அப்படின்னா எனக்கு பிரச்சனை. சரியா? ஓகேவா? கஷ்டப்பட்டு செலவு பண்ணி செஞ்சதும் வேஸ்ட் ஆகிடும். அப்ப அந்த ரிஜெக்ட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட செல்கள்ல இருந்தே எடுத்து ஒரு புதுசா ஒரு உயிரினத்தை என்ன பண்ணிக்கலாம்னா உருவாக்கிக்கலாம். சரிங்களா? ஓகே, அதுதான் வந்து ஸ்டெம் செல்ஸ் சொல்றோம். ஆனா இதுக்கு வந்து காசு நிறைய இருக்கிறவங்க இதெல்லாம் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. அடுத்தாப்புல ஆர்பிசியோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எரித்ரோசைட்டுகள். என்ன பேர்? எரித்ரோசைட். ஆர்பிசியோட இன்னொரு பேர் என்னது? எரித்ரோசைட்னு சொல்றோம். சரிங்களா? ஓகே. 22வது கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 22. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜி வாஸ் ஃபர்ஸ்ட் டிவைஸ் பை. டிஎன்ஏ விரல் ரேக தொழில்நுட்பத்தை முதலில் வடிவமைத்த இது எதுக்கு யூஸ் பண்றாங்க? அப்பா, இந்த குழந்தைக்கு அப்பா வந்து இவர் தானா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க யூஸ் பண்றாங்க. ஏதாவது கிரைம் நடந்துச்சு அப்படின்னா
யாரு பண்ணா அப்படிங்கறத வச்சு என்ன பண்றாங்கன்னா கண்டுபிடிக்காங்க. எப்படி கண்டுபிடிக்காங்க அப்படின்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப உதாரணத்துக்கு ஆதார்னு ஒண்ணு எடுக்கும். மனுஷனோட கை விரல், கண்றை, விழித்திரை, ஓகேவா? இதெல்லாம் வந்து எப்படி இல்லைன்னா ஒண்ணு போல இல்ல. சரியா? எல்லாத்துக்கும் எப்படி இருக்குன்னா வித்தியாசமா தான் இருக்கு. அதே மாதிரி அதாவது அந்த சீக்வன்ஸ் வந்து மாறும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தையோட அப்பாவோட டிஎன்ஏ வந்து இந்த மாதிரி இருக்கு வச்சுக்கோங்க. ஏஏ, பிபி, பி, சி, 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 சி இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏஏ, பிபி, சி, 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 டி மாதிரி இருக்கும். சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா கண்விழி, கை ரேகை இதெல்லாம் வந்து எடுத்தாங்க. அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரியா? வித்தியாசமா யூனிக்கான டிஃபரன்ஸ் இருக்கும். அப்பாவுக்கு வந்து இந்த இடத்துல சி இருக்கு, ஆனா பிள்ளைக்கு வந்து எப்படி இருக்கு, டி வந்துருக்கு. அதுதான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜி அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சரியா? 23வது கொஸ்டின் பாருங்க. 23வது கொஸ்டின் பாருங்க. Which of the following is an example of an interspecific hybrid? பின்வருவனவற்றில் சிற்றினங்களுக்கு இடையேயான கலப்பிற்கு உதாரணம் எது அப்படின்னு கேட்கும். இன்டர்ஸ்பெசிபிக் வித்தியாசமா இருக்கக்கூடிய உயிரினங்களோட சேர்த்து அந்த மாதிரி பண்ணது வந்து என்னது அப்படின்னு கேட்கலாம். அதுக்கான ஆன்சர் என்னதுப்பா? பீட்டா இல்லைனா பியூலைன் செலக்ஷனா இல்லைனா ஐஆர்எட்டா என்னன்னு சொல்லுங்க. கோவிரிக்கா இல்லையா? ஆன்சர் என்னது? வித்தியாசமா இருக்கும். ஓகேவா? வித்தியாசமா இருக்கும். ஆன்சர் என்னது? வித்தியாசமா இருக்கிறது பேர் வந்து எனக்கு கோவிரிக்கல். சொன்னோம்ல. ஓகே. 24வது கொஸ்டின் பாப்போமா? 24. The technique used to replace the defective gene with a functional gene is called. குறைபாடுள்ள மரபணை ஒரு ஆரோக்கியமான மரபணுவை கொண்டு மாற்றும் தொழில்நுட்பம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இப்ப உதாரணத்துக்கு வீட்டுல பிளக் பாயிண்ட் இருக்கு, அதாவது சுவிட்ச் போர்டு இருக்கு. அந்த சுவிட்ச்ல ஒரு சுவிட்ச் மட்டும் வேலை செய்யலன்னா சுவிட்சை கழட்டி போட்டு என்ன பண்ணிக்கலாம்னா புதுசா ஒரு சுவிட்ச் வந்து மாட்டிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுதேன். சரியா? ஓகேவா? அதே ஒரு பழம் வாங்கியிருக்கோம், ஃப்ரூட் வாங்கியிருக்கோம். அந்த ஃப்ரூட்ல ஒரு பாகம் மட்டும் லைட்டா வந்து அழுகிற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஒரு சைடை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், வெட்டி போட்டுட்டு மிச்சத்தை இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதே மாதிரி இங்க வந்து சுவிட்சை ரீப்ளேஸ் பண்றோம்ல, அதே மாதிரி ஒரு ஜீன் இருக்கு. அந்த ஜீன்ல ஒரு இடத்துல வந்து குறைபாடு இருக்கு அப்படின்னா அந்த இடத்த நம்ம வெட்டிட்டு இப்படி தூரம் போட்டுட்டு புதுசா ஒரு ஜீனால என்ன பண்ணிக்கலாம்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதான் வந்து சொல்றாங்க. சரியா? இதுக்கு பேர் என்ன இருக்கும்னா மரபணு சிகிச்சை, ஜீன் தெரப்பி அப்படின்னு பேரு. என்ன பேரு? ஜீன் தெரப்பி அப்படின்னு பேரு. டிஃபெக்டிவ் ஜீனை கரெக்டான ஜீனோட ரீப்ளேஸ் பண்ணிக்கிறதா வந்து ஜீன் தெரப்பி அப்படின்னு பேரு. ஓகேவா? 25வது கொஸ்டின். சரியா? ஓகேவா? 25வது கொஸ்டின் பாருங்க. ஓகேவா? கரண்ட் இஸ் a breed of cattle developed by crossing. அதாவது கரண்ட் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு கலப்பின ஒரு மாடு வகையை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா உருவாக்குறாங்க. எதையும் கலந்து விட்டு பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். சரியா? சொல்லுங்க. கரன்சிஸ் அப்படிங்கிறது எதையும். சரியா? ஓகேவா? அதாவது இப்ப உதாரணத்துக்கு ஜெர்சின்னு ஒரு மாடு இருக்கு, நாட்டு மாடு இருக்கு. ஏன் வந்து ஜெர்சி மாடு வந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெர்சி ஒரு ஹைபிரிடான ஒரு மாடு. நாட்டு மாடு வந்து பால் கறந்துச்சு அப்படின்னா ஒரு 3 லிட்டர் கறக்கிறதே வந்து அதிசயம். 4 லிட்டர்லாம் வந்து கறக்கிறது பெரிய அதிசயம். ஏன் அப்படின்னா மாடோட பால் வந்து கம்மியா தான் கறக்கும். ஆனா பால்ல வந்து அதிகமான சத்துக்கள் வந்து காணப்படும். சரியா? அது வந்து நாட்டு மாடு. ஓகேவா? இந்த நாட்டுக்கோழி மாதிரி. ஓகேவா? அதே ஜெர்சி மாட்டுல எப்படி இருக்குன்னா ஒரு நேரத்துக்கு 5-6 லிட்டர், ஏன் 10 லிட்டர் கூட கறக்கிற மாடு வந்து இருக்கு. அவ காலைல 6 லிட்டரு, ஈவினிங் 6 லிட்டர்னா 12 லிட்டர் ஆச்சு. நாட்டு மாடு எவ்வளவுதான் கொடுக்கும்? 3 லிட்டரோ 4 லிட்டரோ தான் அதிகப்படியா கொடுக்கும். 3 லிட்டர் தான். ஓகேவா? சோ அந்த பாலோட குவான்டிட்டி வந்து அதிகமா கிடைக்கும் இந்த மாதிரி ஹைபிரிடா இருக்கக்கூடியதுக்கு. அதே மாதிரி பால்ல இருக்கக்கூடிய சத்துக்கள், ஓகேவா, ஜெர்சி மாட்டுல கம்மியா தான் இருக்கும். ஆனா ஜெர்சி மாட்டுல என்ன இருக்கும்னா அந்த மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய அந்த கெரட்டின் கண்டென்ட்னு சொல்லுவாங்க, அது வந்து அதிகமா இருக்கும். சரியா? இதான் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப கரன்சிஸ் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா பிரவுன் சுகர் சாகிவாலையும் கிராஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை கொஸ்டின் டஃபா கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து வைக்கலாம் உங்களை. ஓகேவா? வாய்ப்புகள் இருக்கும். எத்தனை கொஸ்டின் பார்த்துருக்கோம்? ஒரு 25 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த 25க்கு எத்தனை எடுத்தீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருவாங்க. கிளாஸ் பத்தி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருவாங்க. அதே மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு வந்து கருத்துக்கள் இருந்தா பதிவிடவும். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. புதுசா நம்ம கிளாஸ் வந்து பாக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகேவா? சரி, ஓகே. ஓகே. டிஎன் டெட் 2026 நோட்டிபிகேஷன் இருக்கான்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இருக்கிறது. பிஎட் படிச்ச எல்லாரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஏன் அப்படின்னா வாய்ப்புகள் ஒரு தடவை தான் கதவை தட்டும். இனிமே எப்ப நோட்டிபிகேஷன் விட்டு எப்ப எக்ஸாம் வரும் அப்படிங்கறதெல்லாம் யாருக்கும் தெரியாது.
ஸோ வரும்போதே என்ன பண்ணீங்கன்னா பயன்படுத்திக்கிடணும். ஸோ வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா ஃபர்ஸ்ட் டைம் கிளியர் பண்ணணும்னா வரண்டரேஸ்ல இருந்து என்ன பண்றோம்னா ஆன்லைன் கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். ஆன்லைன் கிளாஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் ஒர்க் போறேன், வீட்டுல வந்து குழந்தைங்க இருக்காங்க, ஃபேமிலி பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா தாராளமா இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 to 9 PM தான் இருக்கும். ஃப்ரீயா இருக்க டைம் தான். சரியா? 6 to 9 PM வந்து லைவ் கிளாஸ் வந்து இருக்கும். அப்படி என்னால லைவ் கிளாஸ் வர முடியாது. லைவ் கிளாஸ் வந்தீங்கன்னா நீங்க கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு அவங்க வந்து உடனே பதில் சொல்லுவாங்க. லைவ் கிளாஸ் வர முடியல அப்படின்னா ரெக்கார்டட் வீடியோவா நீங்க பாத்துக்கலாம். ஆப்ல வந்து ரெக்கார்டட் வீடியோ, யூடியூப்ல ரெக்கார்டட் வீடியோ பாக்குற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ரெக்கார்டட் வீடியோவா நீங்க வந்து பாத்துக்கலாம். சரிங்களா? அப்புறம் அந்த ஆப்லயே என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட் போட்டு பாத்துக்கலாம். போன் நெட் கனெக்ஷன் எல்லார் கையிலும் இருக்கு. ஓகேவா? நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து வீட்ல இருந்தே படிச்சுக்கலாம். அலைய வேண்டாம். சரிங்களா? குழந்தைய பாக்குறதுக்கு ஆள் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஓகேவா? கொஞ்ச நேரம் தான் யாராவது பாத்துக்கிடுவாங்க. சரிங்களா? ஸோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, படிங்க. நல்ல சம்பளம், லீவுக்கு லீவு, வேலைக்கு வேலை, சம்பளத்துக்கு சம்பளம். சரியா? பென்ஷன் வேற உண்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து இதெல்லாம் வந்து பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ஸோ புது பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணி போகுது. புது பேட்ச் வந்து மார்ச் மாசம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சரிங்களா? ஃபார் மோர் டீடைல்ஸ் இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க, அவங்களே சொல்லுவாங்க. சரிங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிலேட்டிவ்ஸ் யாராவது பிஎட் படிக்க சும்மா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தகவல்களை ஷேர் பண்ணி விடுங்க, படிக்க சொல்லுங்க, பாஸ் பண்ணி வேலையை வாங்க சொல்லுங்க. டிஎன்பிஎஸ்சி அதே மாதிரி 2026க்கான ஆனுவல் பிளானர் அப்படிங்கறது விட்டுட்டாங்க, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஆனுவல் பிளானர்ல டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ஆன எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பா 2026 நோட்டிபிகேஷன் விட போறோம்னு சொல்றாங்க. டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமம் ஒரு 6 மாசம் இல்லை 8 மாசம் வந்து கண்டிப்பா படிக்கணும். அப்படி ஒரு ப்ரிப்பரேஷன் கொடுத்தாதான் நம்ம வந்து பாஸ் பண்ணி போக முடியும். ஸோ அப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வரண்டரேஸ் வந்து பேட்ச் வந்து கொண்டு போறாங்க, புது பேட்ச் மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போறாங்க. போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பேட்ச் வந்து இருக்கு. டெட்டை தவிர்த்துட்டு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பேட்ச் இருக்கு. டெட்டுக்கு மட்டும் ஆன்லைன் பேட்ச் மட்டும் தான் இருக்கு. ஸோ வந்து இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து போர்ஷன் வந்து கவர் பண்ணி சிலபஸ் முடிச்சு எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது, டெஸ்ட் போட வச்சு உங்களோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன எல்லாம் சொல்லி பாஸ் பண்ண வச்சிருவாங்க. சரியா? ஓகேவா? இப்போ மோர் டீடைல்ஸ் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. சரிங்களா? ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல வரண்டரேஸோட பிரான்ச் வந்து மொத்தம் 28 பிரான்ச் வந்து இருக்கு. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் எதுவோ அதுல வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபார் மோர் டீடைல்ஸ் இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இல்ல நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன், எனக்கு வந்து சில 4 வருஷம் படிக்க எனக்கு கிளியர் ஆகல, ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் வந்து அதிகமா இருக்கு. ஸோ வந்து வீட்ல இருந்து அகாடமி வந்து ரொம்ப தூரமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நீங்க டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கும் வந்து வரண்டரேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி தராங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட இருக்காங்க. ஒரே கேம்பஸ்ல ஹாஸ்டலும் இருக்கும், வரண்டரேஸோட பிரான்ச்சும் வந்து இருக்கும். நீங்க வந்து தங்கி படிச்சுக்கலாம், ஃபுட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு எங்க அட்மிஷன் போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சேலம்ல இதுக்கான அட்மிஷன் வந்து போகுது. புது பேட்ச் வந்து மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போறாங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ வாய்ப்புகளை விட்டுறாதீங்க. அதே வரண்டரேஸ்ல வந்து டிஎன்பிஎஸ்சிக்காண்டி என்ன பண்றோம்னா தலைவி பேட்ச்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். தலைவி பேட்ச்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம் மேக்கர், அதாவது வீட்டுல இருந்து நீங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், குழந்தைங்க இருக்கலாம், உங்களுக்கு ஏத்தாப்புல ஒரு பேட்ச் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு முழுக்க முழுக்க எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் விமன் மட்டும் தான் இருக்காங்க. ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் விமன் மட்டும் தான் இருக்காங்க. தினமும் 2 மணி நேரம் உங்களுக்கு வந்து செஷன் இருக்கும். 120 நாட்கள் வந்து பேட்சோட டேஸ், 105 கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. வாரத்துல ஒரு ஒரு நாள் வந்து எப்படி இருக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் வந்து உங்களுக்கு வந்து மென்டார் செஷனும் ரிவிஷனும் இருக்கும். இதுல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 12 புக்கு, 1560 டெஸ்ட், 2500 ரிவிஷன், 78 ஒன்லைனர். ஒன்லைனர்னா என்னது அப்படின்னா இப்போ ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த டாபிக்ல இருக்கக்கூடிய ஷார்ட் நோட்ஸ், நோட்ஸ் மாதிரி லைன் பை லைன் கொடுப்பாங்க. சரியா? இந்த ஒன்லைனர் இது எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் படித்தா போதும். இதை ஜாயின் பண்ணணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை ஃபில் பண்ணீங்கன்னா டீமே கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த நம்பர், அதாவது எந்த நம்பர், இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. 7305092214. ஓகேவா? ஓகேவா? சரி, ஓகே. விருப்பம் உள்ளவங்க டிஎன்பிஎஸ்சி படிக்க விருப்பம் உள்ளவங்க எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணிருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. காலம் போனால் வராது. சரிங்களா? என்னடா இது அட்வைஸ் பண்றேன்னு நினைக்க வேண்டாம், உண்மையை சொல்றேன். சரிங்களா? லெசன் நம்பர் 20 வரைக்கும் பார்த்தாச்சு. சரியா? 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல லெசன் நம்பர் 20 வரைக்கும் பார்த்தாச்சு. எனக்கு தெரிஞ்ச சயின்ஸ் லெசன் நம்பர் 22 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்காக 21, 22 படிச்சுட்டு வாங்க. ஏன்னா அது வந்து ஜென்ரலா தான் இருக்கும். ஸோ 21, 22 படிச்சுட்டு வாங்க. அடுத்த கிளாஸ்ல முடிஞ்சா லைவ்ல கனெக்ட் ஆகுறேன், இல்லைன்னா ரெக்கார்டட் வீடியோல சந்திக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு படிங்க, தொடர்ந்து படிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிஎட் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களையும் படிக்க சொல்லுங்க, சேர்ந்து படிங்க. சரியா? ஓகேவா?
சேர்ந்து வேலையை வாங்கிட்டு ஒரு நல்ல ஜாப்ல வந்து செட்டில் ஆகுங்க. அன்டில் தென் அடுத்த வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பை. ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ சந்திக்கும். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருக்கோங்க. சரிங்களா? பை பை.